வாங்க கடலூர் தனிய வேலன். ஆமாம், 3 பேரும் ஒரே கலரில் சட்டை போட்டிருக்கீங்களே, லியோனி எதுவும் யூனிஃபார்ம் எதுவும் எடுத்து கொடுத்துருக்காரான்ட்டு எல்லாரும் இப்போ சந்தேகப்படுற மாதிரில இருக்குது. இப்போ தான் நானும் பார்க்குறேன், அவரும் அதே கலர் சட்டை. தெரிஞ்சிருந்தால் நானும் இதே மாதிரி ஒரு சட்டையை போட்டு வந்திருப்பேன். இவர் பாருங்கள், ராமராஜன் எங்கே விட்டு கரகாட்டக்காரன்லேருந்து அந்த பாட்டப்போ இந்த சட்டை தான் போட்டிருப்பார். ஒரு வெட்டு ஒரு வந்து அந்த பாட்டப்போ எங்கேருந்தியா இந்த கலரை பிடிச்ச நீ? ஆஹா, உனக்கு தான் அழகாக இருக்கு. நடுவர் உள்ளிட்ட நல்ல அவையை வணங்கி, விஜயகுமார் அண்ணனுக்கு என்ன பிரச்சனை? ஏதோ விஜயகுமாரே இன்னைக்கு பெரிய பிரச்சனை தான். எவ்வளவு அழகான பாடல் நடுவர் அவர்களே. மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வெண்ணிலவா வந்து வந்து தேடுது. ரொம்ப அழகான ஒரு பாடல். அந்த பாடலை முழுசா கேட்காம ஏதோ இந்த காலத்தில் எழுதுகிற கவிஞர்கள்லாம் மோசமான கவிஞர்கள், நாங்கள் எழுதுறது பூரா தவறான பாடல்கள். அந்த பாட்டை முழுசா கேட்டிருக்கீங்களாண்ணே நீங்க? எவ்வளவு அழகான வரிகள் தெரியுமா அது? தூரமா போனதே துக்கமா மாறும், பக்கமா வாழ்வதே போதுன்னு தோணும், ஊரடங்கும் நேரம் ஓர் ஆசை வேகும், கோழி கூவும் போதும் தூங்காம வேகும், அங்கு நீயும் இங்கு நானும் என்ன வாழ்க்கையோ, போதும் போதும் சொல்லாம வந்து சேரும். விஜயகுமார் அண்ணன், அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சம்பாதிக்கிறதுக்காக நீ வெளிநாட்டுக்கு போயிருக்கிற, அங்க நீ இங்க நான் இருக்கிறது என்னையா வாழ்க்கை? தூரமா வாழ்றது துக்கமா மாறும், பக்கமா வாழ்றதே போதும்னு தோணும். ஏன் எனக்கு காசு பணம்லாம் தேவையில்லை, நீ வந்து சேருன்னு சொல்றா. அதை விட முக்கியமான வரி எது தெரியுமா? சொல்லாம வந்து சேருன்னு சொல்லுவா. ஏன் தெரியுமா? ஒருவேளை நான் வரேன்னு நீ சொன்னேன்னு வச்சுக்க, டேய் சம்பாதிக்கிறத விட்டு நீ எதுக்குடா வர, ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சிருக்கிறேன்டா, எல்லா கடனையும் நீ தாண்டா அடைக்கணும்னு உங்க அம்மா சொல்லக்கூடும், உங்க அப்பா சொல்லக்கூடும், உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் சொல்லக்கூடும். வீடெல்லாம் கட்டணும்னே, சீக்கிரம் வந்துடாதனே, அண்ணியை நினச்சிட்டு நீ பாட்டுக்கு வந்துடாத, அங்கே இருந்து சம்பாரின்னு அவங்கெல்லாம் சொல்லக்கூடும். ஆனால் எனக்கு பணங்காசெல்லாம் முக்கியம் இல்லை, அதனால் அவங்க கிட்ட சொன்னா வரவேணான்னு சொல்லிடுவாங்க. போதும் போதும் சொல்லாம வந்து சேரும் சொன்னாலே இதை விட அழகா ஒரு கவிஞர் சொல்ல முடியுமா? இதுல இலக்கியமே இல்லை, இலக்கியமே இல்லை. நாங்கெல்லாம் நிறைய வரிகள்லாம் எழுதணும்லாம் அவசியமே கிடையாது சார். 4 வரியில முடிச்சுட்டு போயிட்டா சார் ஒரு கவிஞன். பகுத்தறிவையும் வறுமையும் ஒரு கவிஞன் 4 வரியில சொன்னான். பாலுக்காக அழும் குழந்தை இந்த பூமியில் இருக்கின்ற வரை நீங்கள் ஊற்றும் எந்த பாலும் ஜீரணிக்காது இறைவனுக்குன்னா. இதை விட அழகா சொல்ல முடியுமா? விஜயகுமாரனுக்கு என்னன்னா, இந்த பசங்க புது புது பாட்டா கேட்டு சந்தோஷப்படுறாங்க. நமக்கு பால் இருக்கும் பழம் இருக்கும், ஃபர்ஸ்ட் நைட்ல இப்படி பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு குழந்தை இருக்காது. என்னையா புதுசா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராதுன்னு பாடிக்கிட்டே இருந்தாக்க கடைசி வரைக்கும் புள்ள இருக்காது. ஆடா பாவி, கண்ணதாசன் எவ்வளவு அற்புதமாக எழுதின ஒரு பாட்டை ஒரு வரியில் நாசப்படுத்தி விட்டியா. இதுல நீங்க யோசிச்சு பாருங்க, அன்றைய இலக்கியம் தொட்டே பாருங்களேன், எப்பவுமே தாயை கொண்டாடி இருப்பாங்க. அம்மா நீ சுமந்த பிள்ளை, தாய் இல்லாமல் நான் இல்லை, இப்படி தொடர்ச்சியா தாயை மட்டுமே கொண்டாடிய ஒரு சமூகத்தில் இன்றைய இலக்கியங்கள் வந்த பிறகுதான் தந்தையை கொண்டாட தொடங்கினோம். நான் முத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு கவிஞன் எழுதினார், அவ்வளவு அழகா எழுதினார். தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரின் வரம் உன் உயிர் அல்லவா, மண்ணில் வந்த நான் உன் நகல் அல்லவா, காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டேன். அப்பனுடைய பெருமெல்லாம் உனக்கு முன்னாடிலாம் தெரியாதுடா, வாழ்க்கையில எப்போ நீ பல காயங்களை படுறையோ அப்பதான் உன் தந்தையினுடைய அருமை உனக்கு தெரியும்னு சொன்னது இன்றைய இலக்கியம்னே. இதெல்லாம் பார்க்கணும் கேட்கணும். பூரா பழைய காலத்து பாட்டா கேட்டுவிட்டு பழைய இலக்கியத்தையா படிச்சு விட்டு நான் என்ன கேட்குறேன், நடுவர்களே, ஐ மிஸ் யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ மிஸ் யூனா உன்னை நான் இழந்துட்டேன்னு அர்த்தம். நான் உன்னை பிரிஞ்சு வாடுறேன். இதெல்லாம் உங்கள் காலத்தில் சொன்ன கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ, நீங்கள் எழுதுனீங்க இல்லையா? அதையெல்லாம் தாண்டி இன்றைய இலக்கியத்தில் ஒரு கவிஞன் எழுதினா, எவ்வளவு அழகாக எழுதினா தெரியுமா?
2 லைன்ல எழுதிட்டு போயிட்டாயா. வைதேகி காத்திருந்தால்னு ஒரு படம், 2 லைன்ல எழுதினான். அம்மாடி நீதான் இல்லாத நானும், வெண்மேகம் வந்து நீந்தாத வானம், தாங்காத ஏக்கம் போதும் போதும், ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. இப்படி ஒரு வரி எழுதியிருக்கீங்களா நீங்க? இன்னும் 2 வரியை சேர்த்து பாடுக்கு தனிய வேலை. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மான ஒன்ன தேடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு காண குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா, அத்தை மகளோ மாமன் மகளோ. எவ்வளவு அழகான பாடல் நடுவில். இதெல்லாம் கேட்காம நீங்க யோசிச்சு பாருங்க, சமூக அக்கறையே இன்றைய கவிஞர்களுக்கு இல்லை அப்படின்னு எங்கள் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அப்படியா நாங்க இருக்கோம்? நா. முத்துக்குமார் தான் சார் எழுதினாரு. ஒரு அம்மா தன் மகன்கிட்ட சொல்றா, அந்த ஊரில் சாதியம் எவ்வளவு ஊறி போயிருக்கு, இன்னைக்கு படிக்க போற மகன் எப்படி அந்த ஊர்ல நடக்கணும்ன்றத ஒரு தாய் அந்த மகன் கிட்ட சொல்ற மாதிரி நா. முத்துக்குமார் அப்படிங்கிற கவிஞர் அற்புதமா எழுதினார். எவ்வளவு புழுக்கமாக இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு புழுக்கமாக இருந்தாலும் பரவாயில்லை, பூட்ஸை அணிந்து கொள், எவ்வளவு நேரமானாலும் மேலத்தெரு வழியாக பள்ளிக்கு போ, அங்குதான் காலணி அணிந்ததற்காக உன் தகப்பனை கட்டி வைத்து அடித்தார்கள் அப்படின்னு சொல்றார். சாதியத்திற்கு சவுக்கடி கொடுத்த கவிஞர்கள் வாழ்ந்த பூமி இன்றைக்கு இருக்கிறது நடுவில். அது ஏன் விஜயகுமார் அண்ணனுக்கு தெரியல? ஒரு சின்ன பையன் கேட்கிறான், சார் கொடி கொடுத்தீர், சுதந்திர தினத்தன்று கொடி கொடுத்தீர், குண்டூசியும் கொடுத்தீர், சட்டை எங்கே அப்படின்னு கேட்கிறான் சார். இந்த மாதிரி வரிகள்லாம் நீங்க எழுதியிருக்கீங்களா? சிவகாசியில் வேலை செய்கின்ற அந்த குழந்தை தொழிலாளர்களுக்காக ஒரு கவிஞன் எழுதினான் இன்றைய இலக்கியத்தில், தீப்பெட்டியை திறந்து பார்த்தேன், தீப்பெட்டியை திறந்து பார்த்தேன், அத்தனையும் பிஞ்சு விரல்கள்னு எழுதி வச்சிருந்தான் சார். இந்த மாதிரி வரிகள்லாம் படிக்காம ஏதோ இன்றைய கவிஞர்கள்லாம் காதலை மட்டுமே கொண்டாடணும். யோசிச்சு பாருங்க, காதலை நாங்க கொண்டாடின மாதிரி எந்த கவிஞர்களும் உங்க காலத்தெல்லாம் கொண்டாடினதே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க. உயிரே அப்படின்னு ஒரு படம் சார், அதுல நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்றது உனக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு காதலன் கேட்கணும். கவிஞர் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா, கேட்கும் காற்றில் ஒரு உயிர் விடும் கண்ணீர் வழிகின்றதா, அன்பே நெஞ்சம் நிறைகின்றதா, இதயம் கருகும் வாசம் வருகின்றதான்னு கேட்டானே. இதயம் கருகி நீங்க பார்த்துருக்கீங்களா? காதலிச்சு பாருங்க விஜயகுமார் அண்ணி. இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறதா, காற்றில் கண்ணீரை ஏற்றி கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணே உன் வாசல் சேர்த்தேன், ஓடும் ஜீவன் ஓயும் முன்னே ஓடோடிவா. நடுவர் அவர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணை வர்ணிக்கின்ற உங்களுடைய அன்றைய இலக்கியங்களை காட்டிலும் எங்களுடைய கவிஞர்கள் வர்ணிச்ச மாதிரி யாருன்னு வர்ணிச்சதே கிடையாது தெரியுமா? கவிஞர் எப்படி வர்ணிக்கிறான்னு பாருங்க. இன்றைய இலக்கியத்துல 100 அடி பளிங்கை 6 அடி ஆக்கி சிற்பிகள் செதுக்கிய சிற்பமடி. எவ்வளவு அழகா யோசிச்சிருக்காங்க பாருங்க. ரவிவர்மன் எழுதிய வதனமடி, இத்தனை அழகும் மொத்தம் சேர்த்து என்னை வதைப்பது கொடுமை அடின்னு சொன்னான். இதெல்லாம் தெரியாம இன்றைய கவிஞர்களை குறை சொல்றீங்க. நடுவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். எங்கள் கவிஞர்களைப் போல் பெண்மையை கொண்டாடியவர்கள் கிடையாது, தாய்மையை கொண்டாடியவர்கள் கிடையாது. வெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் துணை என்று என்ன சுகம் இங்கு படைக்கும், பெண்மையின் சுகம் அன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்ணிவிட மறந்தால் எதற்கோர் பிறவி, இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி. பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடான் சொன்னான். உலகம் எனக்கென்றும் விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது, அடடா முந்தானை சிறையானது, இதுவே என் வாழ்வில் முறையானது. பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே, நானே எனக்கு நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்ததேன்னு சொன்னானே. இதைவிட மனைவியுடைய பெருமையை யார் சார் சொல்ல முடியும்? நடுவர் அவர்களே, அடுத்து வரக்கூடிய ராஜன் எனக்கு இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும்.
அம்மா நீ சுமந்த பிள்ளை, நீ என்ன வயிற்றுல சுமந்த, நீ நல்லா இருந்த, இதெல்லாம் சொன்ன கவிஞர்களுக்கு மத்தியில் எங்கள் கவிஞன் தான் சொன்னார் சிநேகன் அவர்கள், வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண் எந்தன் மீது பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே, காலத்தின் கணக்குகளில் வரவாகும் செலவும் நீ, சுழல்கின்ற பூமியின் மீதே சுழலாத பூமியும் நீ, உனக்கே ஒரு தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும்னு சொன்னானே. தாய்க்கு தொட்டில் கட்டிய ஒரே கவிஞன் இன்றைய கவிஞன் என்கின்ற காரணத்தினால் இன்றைய இலக்கியங்கள் தான் வாழ்விற்கு மெருகூட்டுகிறது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.